Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity and acceleration diagram எப்படி draw பண்ணது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 bar செயின் மெக்கானிசம். ஓகே, நான் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம அப்படியே ஃபர்தராக பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. PQRS is a 4 bar chain with the link PS is fixed. PS அப்படின்ற அந்த பாயிண்டா ஃபிக்ஸடா இருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 4 bar செயின் மெக்கானிசம் அப்படின்றனால உங்களுக்கு வந்து டிராயிங் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க டிராயிங் வரைஞ்சிக்கிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு டிராயிங் வரைய பாருங்க. இதுதான் ஒரு 4 bar மெக்கானிசம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து P அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா P வந்து ஃபிக்ஸட். அதே மாதிரி S அப்படின்றது ஃபிக்ஸட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஃபிக்ஸட். அப்போ PQRS இஸ் a 4 bar செயின் மெக்கானிசம் அப்படின்னா இது P, இது Q, இது வந்து R, இது வந்து S தான் இருக்கணும். ஸோ அப்போ PQRS இதுதான் இந்த 4 bar மெக்கானிசத்துக்கான எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே லிங்க். PQ QR ஒரு லிங்க், RS அப்படின்றது இன்னொரு லிங்க். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the length of links are given. The length of links are given. ஸோ நம்ம அந்த லென்த் எல்லாம் அப்படியே எழுதலாம். இப்போ PQ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 62.5 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா QR it is equal to 175 mm. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RS that is equal to 112.5 mm. Okay, so next வந்து PS equal to 200 mm. Okay, so இதுதான் given data நான் எடுத்து எழுதிட்டேன். Next the crank PQ rotate at 10 radian per second clockwise direction. 10 radian per second clockwise direction அப்படின்னா இந்த சைட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. ஸோ ஒமேகாவோட வேல்யூ, ஆங்குலர் வெலாசிட்டியோட வேல்யூ டைரக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக ஸ்பீடு n கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ n கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 2πn/60ல நீங்கள் போட்டு ஆங்குலர் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? n கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டாக ஒமேகாவோட வேல்யூ கொடுத்ததுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த PQ அப்படின்ற லிங்க் அப்படின்றது அதுக்கான ஆங்குலர் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா draw the velocity and acceleration diagram when the angle of QPS. angle of QPS பாருங்க, இது Q, இது P, இது வந்து S. ஸோ இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்றத அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. Q and R lies on same side of PS. பாருங்க, PQ and then SR. Find the angular velocity and angular acceleration of the link QR and RS. Angular velocity and angular acceleration ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. angular velocity and angular acceleration of the link QR and RS. என்ன கேட்டிருக்காங்கன்னா to find angular velocity of QR and angular velocity of RS. Next, angular acceleration of QR and angular acceleration of RS. ஸோ இதுதான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பேஸ் டயக்ராம் ஆர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம், ஸ்பேஸ் டயக்ராம் ஆர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம். ரெண்டாவது என்ன அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராம். ஸோ வெலாசிட்டி டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் acceleration diagram. Third one acceleration diagram. இந்த 3 டயக்ராம் நீங்க டிரா பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதுக்கு அடுத்தது இந்த given data, அதாவது to find என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அங்கிருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த டிராயிங்ல இருந்து நீங்க அவுட்கமா எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டயக்ராம். ஸ்பேஸ் டயக்ராமுக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சென்டிமீட்டரில் மாற்றணும். சப்போஸ் இது வந்து 200 mm அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதை சென்டிமீட்டராக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டருக்கு நீங்கள் டிராயிங்கை உங்கள் ஷீட்டில் வரைய முடியாது. அப்போ வி கோ ஃபார்
ஸ்கேலிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய டேட்டாவை நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேலிங்கை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதே தான் வெலாசிட்டி டயக்ராமுக்கும் சரி அசலரேஷன் டயக்ராமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டயக்ராமை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த A4 ஷீட்குள்ளே தான் இதை நான் ட்ரா பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ A4 ஷீட்குள்ளே ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த டிராயிங்கோட லென்த்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட டிராயிங் ஸ்பேஸு. ஓகேவா? இதில் 3 டிராயிங் நான் வரையணும். ஒன்று வந்து ஸ்பேஸ் டயக்ராம், ரெண்டாவது வந்து வெலாசிட்டி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அசலரேஷன். அப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் எல்லாத்தையும் வரையணும் அப்படின்னா ஸோ மினிமம் ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தால் தான் என்னால் 3 டயக்ராமும் வரைய முடியும். ஸோ அப்போ நான் ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு டிராயிங்கோட மேக்ஸிமம் லென்த்தாக நான் எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பேஸ் டயக்ராமுக்கு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, ஸ்பேஸ் டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்கேலில் செட் பண்ணணும். எப்படின்னா ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கிற லென்த்தில் எது மேக்ஸிமமாக இருக்குன்னு பாருங்க, 200 mm. ஸோ இதுதான் மேக்ஸிமம் லென்த்து. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டரோ இல்லை ஒரு 6 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்குங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது 6 சென்டிமீட்டர் அப்படின்றது 200 mm ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சென்டிமீட்டரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 200 டிவைடட் பை 6. ஸோ 33.33 mm. அதாவது அந்த டிராயிங்கை நான் வரையும் போது ஒரு சென்டிமீட்டர் லைன் நான் போட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 33.33 mm ஈக்குவல். ஸோ இதுதான் அந்த ஸ்கேலிங். ஓகே? ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு தான் அந்த டிராயிங்கை நீங்கள் ட்ரா பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இந்த டிராயிங்கை எப்படி ட்ரா பண்ணாது, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் டயக்ராம் அப்படின்னு நான் நோட் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் டயக்ராம். ஸோ ஸ்கேலை நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்கேல் தட் இஸ் ஈக்குவல் டு 1 centimeter, that is equal to 33.33 mm. ஸோ இப்போ இங்கே டிராயிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இது மாதிரி ஒரு ரோலர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஓகே? ஸோ இந்த ஹாரிசான்டல் லைன் தான் உங்களோட அந்த பேஸா பிஎஸ் ஃபிக்ஸட்னு சொல்கிறாங்களா, பி பாயிண்ட் அண்ட் எஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். சரியா? ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ல தான் இருக்குது. நம்ம ஸ்கேலிங் பண்ணாலும் இது எல்லாமே எம்ல தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இதை சென்டிமீட்டருக்காக மாற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்கேலிங்கில் இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை நான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க ஓகேவா, இந்த சிஸ்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டரை எப்பயுமே டிவைட் பண்ணணும். இந்த சிஸ்டத்துல இருந்து வெளில நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதாவது இந்த டிராயிங்க்கு நீங்க இன்புட் கொடுக்கும் போது இந்த ஃபேக்டரை டிவைட் பண்ணி போடணும். இந்த டிராயிங்ல இருந்து ஏதாவது டேட்டா நீங்க வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா அகைன் நீங்க ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிட்டு தான் வெளில எடுக்கணும். ஓகேவா? டைரக்டா நீங்க எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த டிராயிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேக்டர் அப்படின்ற இந்த டேர்மை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ நான் இந்த டிராயிங் வரையணும்னா இன்புட் அப்படின்றது சென்டிமீட்டர்ல தான் வரணும். அப்போ இந்த ஃபேக்டரால எல்லா டேட்டாவையும் நான் என்ன பண்ண போறேன், டிவைட் பண்ண போறேன். பாருங்க, 33.33, 33.33 and then 33.33. எனக்கு ஆல்ரெடி 200 டேட்டா டிவைடட் பை 33.3 அப்படின்னு போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு வரது 6 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ அப்போ பிஎஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ அப்போ மற்ற டேட்டாஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ எப்படின்னா 112.5 டிவைடட் பை 33.33. ஸோ எவ்வளோ வருதுன்னா 3.37. 3.37. ஓகே, அடுத்தது 175 டிவைடட் பை 33.33. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5.25 சென்டிமீட்டர். அடுத்தது 62.5 டிவைடட் பை 33.33. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.875 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்கிட்ட இருக்க எல்லா டேட்டாவையும் நான் சென்டிமீட்டராக மாற்றி வச்சுட்டேன். ஸோ இதை வச்சு தான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸடை பாயிண்ட்டை எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பிஎஸோட டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ ட்ராயிங்கில் நான் இந்த பொசிஷனை வந்து ஒரு பாயிண்ட்டை பியாவும் இன்னொரு பாயிண்ட்டை எஸ்ஸாவும் எடுத்துக்க போகிறேன்.
அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா O அப்படின்ற பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். 6 சென்டிமீட்டருக்கு இன்னொரு பாயிண்ட் ட்ரா பண்ண போகிறேன், அது எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது ஃப்ரேம் தான், ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து P, இந்த பாயிண்ட் வந்து எஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 60 டிகிரி ஆங்கிள் இன்க்ளினேஷனில் இந்த லைனை ட்ரா பண்ணணும். ஸோ இந்த PQ அப்படின்ற லென்த் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? ஸோ PQவோட லென்த் வந்து 1.875. ஸோ அப்ராக்சிமேட்டாக இது 1.9 எடுத்து இப்போ சம்மா ப்ரொசீட் பண்ண போகிறேன், சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 60 டிகிரிக்கு அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஸோ ப்ரொடக்டர் எடுத்துக்கங்க. ஸோ P பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 60க்கு மார்க் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இங்கேருந்து ஒரு லைன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதோட மேக்ஸிமம் லென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 1.9 தான், ஓகேவா? ஸோ நீங்கள் காம்பஸில் நீங்கள் 1.9 எடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஸ்கேலில் 1.9 அப்படின்றத மேட்ச் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ 1.9க்கு நான் ஸ்கேல்லே ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு P, இந்த பாயிண்ட் Q, ஓகே? ஸோ திக்காக வேணும்னா திக்காக நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ஓகே? ஸோ PQ ட்ரா பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ QR ட்ரா பண்ணணும். ஸோ QRக்கான டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 5.25, 5.3 நான் எடுத்துக்கிறேன், ஓகே? 5.3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு இன்க்ளினேஷன் ஆங்கிள்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காம்பஸில் 5.3க்கு ஒரு ஆர்க் மட்டும் கட் பண்ணுங்க, ஓகே? ஸோ காம்பஸில் 5.3க்கு ஒரு ஆர்க், 5.2, 5.3, ஓகே? ஸோ 5.3 எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க்கை மட்டும் நான் இங்கே கட் பண்ண போகிறேன், ஓகே? ஸோ ட்ரா பண்ண போகிறேன், ஜஸ்ட் நல்லா பெருசாகவே ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு ஆர்க்கை, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எஸ் அப்படின்றது ஃபிக்ஸட் பாயிண்ட்டும் தெரியும், எஸ்ஆருக்கான டிஸ்டன்ஸும் தெரியும், தட் இஸ் ஆர்எஸ். த ஆர்எஸ் ஈக்குவல் டு 3.37, அப்போ 3.4ன்னு எடுத்துக்கலாம், சரியா? ஸோ அப்போ 3.4க்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு ப்ரீவியஸாக போட்ட ஒரு ஆர்க்கை கட் பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் அது ஆர், ஓகேவா? ஸோ அப்போ 3.37க்கு அதே மாதிரி ஸ்கேலில் எடுத்துங்க, 3.37. ஸோ 3.37 எடுக்க முடியாது, ஸோ 3.567 7க்கு நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இங்கிருந்து எஸ் பாயிண்ட்லேருந்து அது ஒரு ஆர் கட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம ஆர்ன்னு ரெஃபர் பண்ண முடியும், சரியா? ஸோ அப்போ எஸ்ஆர் நல்லா திக்காக ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி QR, ஓகே? ஸோ இப்போ ஸ்பேஸ் டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி, அண்ட் தென் இதோட ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் clockwise டைரக்ஷன். ஸோ ஒமேகாவோட வேல்யூ இட் இஸ் 10. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஸோ டிராயிங்க்கு தேவை அப்படின்றதுனால நான் நோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்பேஸ் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி டயக்ராம். ஸோ வெலாசிட்டி டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் வெலாசிட்டி டயக்ராம். ஸோ வெலாசிட்டி டயக்ராமுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு லிங்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ பாருங்க, ஸோ இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க். ஸோ இந்த பாயிண்ட் வந்து P, இது Q, இது வந்து R, இது வந்து S. ஸோ P அண்ட் S ஆர் ஃபிக்ஸட், ஓகேவா? ஸோ இதில் என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த லிங்க், ஓகேவா? வெலாசிட்டி அப்படின்றது ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த லிங்க். இதோட டைரக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரொட்டேஷன் பொறுத்து இருக்கு. இப்போ இதில் இந்த டைரக்ஷனில் ரொட்டேஷன் வந்ததுன்னா இந்த சைடில் தான் உங்களோட வெலாசிட்டி இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி QR அப்படின்றதுக்கான வெலாசிட்டி அப்படின்றது பெர்பெண்டிகுலர், ஓகேவா? அதே மாதிரி RSக்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில்
உங்களுக்கு வெலாசிட்டி இருக்கும். இப்போ நான் போட்ட டைரக்ஷன் அப்படின்றது ஜஸ்ட் டிராயிங் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். பட் ரியல்ல நீங்க டிரா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராம்ல உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி எப்படி நோட் பண்ணலாம்னா வெலாசிட்டி ஆஃப் கியூஆர்னு நான் நோட் பண்ணலாம். இந்த வெலாசிட்டி ஆஃப் ஆர்எஸ் அப்படின்றது நோட் பண்ணலாம். ஸோ இந்த வெலாசிட்டி அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் PQ அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதர் தென் ஃபிக்ஸட் ஃப்ரேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஆசிலேட் ஆகுது அப்படின்னா அதை இண்டிவிஜுவல் வெலாசிட்டிலையும் நீங்கள் சொல்லலாம். எப்படி அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் Q அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். P அப்படின்றது ஃபிக்ஸட் அப்படின்றனால Qவை பொறுத்து தான் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிலேட் ஆக போகுது. ஸோ அந்த ஆசிலேஷன் அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் Qன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். எஸ் அப்படின்றது ஃபிக்ஸட் அப்படின்றதுனால ஆர் அப்படின்றது வெலாசிட்டி. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா விஆர் அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். நீங்க கேட்கலாம் கியூஆர் அப்படின்ற இந்த லிங்கையும் நீங்க ஷார்ட்டா விஆர் விக்யூ அப்படின்னு எழுத முடியுமா சார் அப்படின்னா அது மாதிரி எழுத முடியாது. ஏன் அப்படின்னா கியூஆர் அப்படின்றது லிங்க். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து ரொட்டேட் ஆகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போக வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி, ஸோ விஆர் அண்ட் தென் விக்யூ. ஓகே, ஸோ இந்த மூணு வெலாசிட்டியை தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விக்யூ, நெக்ஸ்ட் விக்யூஆர், நெக்ஸ்ட் விஆர். ஓகே, ஸோ விக்யூ அப்படின்றது வேற எதுவும் இல்லை, தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பிக்யூ. ஸோ விஆர்ன்றது வெலாசிட்டி ஆஃப் எஸ்ஆர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு டேட்டா மட்டும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. அது என்ன அப்படின்னா விக்யூ. ஓகே, எப்படி அவைலபிளாக இருக்குன்னா நம்ம கிட்ட இந்த லிங்க்குக்கான ஒமேகாவோட வேல்யூ, தட் இஸ் ஒமேகா ஆஃப் பிக்யூ ஆர் ஒமேகா ஆஃப் கியூ நம்ம கிட்ட இருக்கு. ஒமேகா ஆஃப் கியூ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 radian per second. 10 radian per second. ஸோ ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டியை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் கியூ டிவைடட் பை ஸோ லென்த் ஆஃப் கியூ, தட் இஸ் PQ. ஸோ என்னோட பர்பஸ்க்கு இந்த PQனே நான் ரெஃபர் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ omega PQ that is equal to 10 radian per second, that is equal to V PQ divided by PQ அப்படின்றது length of link in meter. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன் மீட்டர்ல தான் நீங்க போடணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலா. அப்போ ஒமேகா 10 அப்படின்னா வெலாசிட்டியை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அப்போ VPQ that is equal to omega PQ into PQ dist. ஓகேவா? ஸோ அப்போ ஒமேகா PQ 10. அப்போ PQவோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவன் டேட்டால ஒரு PQ கொடுத்துருக்காங்க பாருங்க. PQ ஈக்குவல் டு 62.5 mmல இருக்கு. இதை மீட்டரா மாத்துங்க. மீட்டரா மாத்தணும்னா டிவைட் பை 1000. அப்போ 62.5 டிவைட் பை 1000 போட்டீங்க அப்படின்னா இட் இஸ் 0.0625 மீட்டரா மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மீட்டர்ல தான் இங்க போடணும். அப்போ 0.0625. ஓகே, இப்போ வெலாசிட்டி என்ன இன்டூ 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வெலாசிட்டி 0.625 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் VPQ. அப்போ கொடுத்த இதில் ஒரு டேட்டா தெரியும், மீதி இருக்க லிங்க்குக்கான வெலாசிட்டியை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேவா? ஒரு டேட்டா இருந்தால் போதும், நீங்கள் டிராயிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அகைன் வெலாசிட்டி டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து அதிகமாக இருந்தது. 4 லிங்க் 3 லிங்க் இது மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான லென்த்தும் கொடுத்துருப்பாங்க. அதனால அதில் எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அதை நம்ம ஸ்கேலிங்க்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். பட் இதில் பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி டயக்ராமில் ஒரு டேட்டா தான் இருக்குது. அப்போ அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஒரு டேட்டாவையும் நான் 6 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த 0.625 மீட்டர் பர் செகண்ட். 6 சென்டிமீட்டருக்குள்ள அந்த டிராயிங்கை ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 1 சென்டிமீட்டருக்கு டிவைடட் பை 6. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.104 மீட்டர் பர் செகண்டா. ஸோ இதுதான் உங்களோட ஸ்கேலிங் வேல்யூ. ஓகேவா? அப்போ வெலாசிட்டி டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே வெலாசிட்டி டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டி டயக்ராம். ஸோ ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் that is equivalent to 0.104 மீட்டர் பர் செகண்டா. ஓகேவா? ஸோ இது வந்து வெலாசிட்டி டயக்ராமுக்கான ஸ்கேல் வேல்யூ. ஸோ இதை போட்டுட்டு தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். சரியா? ஸோ இந்த டிராயிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
ஓகேவா. ஸோ இந்த டிராயிங் வரையணும் அப்படின்னா இதுதான் பேஸ் டயக்ராம். இதை நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் இது கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். சரியா. ஸோ இப்போ வெலாசிட்டி அப்படின்றது லிங்க், இந்த லிங்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கனால ஸோ உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இந்த டைரக்ஷனை நோக்கி தான் இருக்கும். வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இனிஷியலாக வெலாசிட்டி ஆஃப் PQ அப்படின்றது ஸோ கிளாக்வைஸ் அப்படின்றதுனால இந்த லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலர் ஆகும். ஸோ டைரக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டவுன்வர்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரியா. ஸோ அப்போ டிராயிங்கை வந்து இதை வச்சு தான் டிசைட் பண்ணணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும் வெலாசிட்டி டயக்ராமில். நான் இது கீழ் நோக்கி இருக்கனால ஸோ நான் மேலே அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன். ஓகேவா. ஒரு நல்ல ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன நேம் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸட்லாம் எது இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் நோட் பண்ணணும். Pன்றது ஃபிக்ஸட் அண்ட் Sன்றது ஃபிக்ஸட். ஸோ PS அப்படின்றது ஃபிக்ஸட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா. இனிஷியல் பாயிண்ட் எப்பயுமே ஃபிக்ஸடா ஃப்ரேம் பாயிண்ட்ஸ் தான், அதில் எத்தனை ஃப்ரேம்ஸில் கனெக்ட் ஆகிருக்கோ அத்தனை இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட்ஸு இங்கே நோட் பண்ணிடணும். சரியா. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் இப்போ இந்த Q பாயிண்ட் கிடைக்க போகுது. வெலாசிட்டி ஆஃப் PQவை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஸோ வெலாசிட்டி ஆஃப் PQ அப்படின்றது இதோ இருக்கு. கரெக்டா. இப்போ நீங்கள் இதை அப்படியே எடுத்து வரைய முடியாது, ஏன்னா ஸ்கேலிங் போயிடுச்சுல. அப்போ இதுதான் ஃபேக்டரா. ஓகே. ஸோ இந்த ஃபேக்டரை இதை டிவைட் பண்ணணும். அப்போ 0.104 அப்படின்னு டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்கம் என்ன வரும்னா 6 சென்டிமீட்டர் தான் வரப்போகுது. ஓகேவா. ஸோ ஒரு டேட்டா தான், அதுவும் சென்டிமீட்டரில் 6 சென்டிமீட்டர் வரும். அப்போ எனக்கு வந்து மேக்னிடியூட் தெரியும் அண்ட் தென் அதுக்கான டைரக்ஷனும் தெரியும். கரெக்டா. ஸோ மேக்னிடியூட் வேல்யூ இது, டைரக்ஷன் அப்படின்றது இந்த டைரக்ஷனில் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் டைரக்ஷன். ஓகே. ஸோ அப்போ 2 டேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா. இப்போ இந்த டைரக்ஷனை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுதான் பெரிய ஒர்க்கு. இப்போ இங்கே இருக்க டைரக்ஷனை இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரோலர் ஸ்கேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்க. ஸோ இதுக்கு கரெக்டாக பேரலாக இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ நல்ல பெரிய ரோலர் ஸ்கேலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக மூவ் ஆகும் பாருங்கள். சரியா. ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மொல்லமாக மூவ் பண்ணுங்கள், ஏன்னா பேப்பர் ஷீட்டு பெண்ட் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுற பாருங்க. தெரியுதா உங்களுக்கு. ஸோ எனக்கு அந்த டைரக்ஷன் கிடச்சிதுன்னா போதும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர், கரெக்டாக 6 சென்டிமீட்டருக்கு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு லைனையும் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ எண்ட் ஆஃப் பாயிண்ட் தான் உங்களுக்கு Q. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து QR லிங்க்குக்கு எனக்கு வெலாசிட்டி அப்படின்ற ஒரு டேட்டா இல்லவே இல்லை. ஓகே. பட் எனக்கு டைரக்ஷன் தெரியும். டைரக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக எடுத்தீங்கன்னா அதுதான் டைரக்ஷன். ஓகேவா. இந்த லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே. நான் ஸ்கேல் வச்சிருக்கேன் பாருங்க. ஸ்கேலில் பெரிய லைன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைனை இது கூட மேட்ச் ஆகிற மாதிரி அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்பெண்டிகுலாரிட்டி கிடைக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் பாயிண்ட்லேருந்து நீங்கள் அந்த டைரக்ஷனை நீங்கள் ட்ரா பண்ணலாம். பாருங்க. ஓகே. ஸோ நான் இன்னும் கம்ஃபர்டபுளாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கீழே நவுத்தி வச்சுக்கிறேன். பெர்பெண்டிகுலர். ஸோ அழகாக அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூலமாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் Q பாயிண்ட் வந்துடும். ஸோ மேலேயும் நீங்கள் லைன் பண்ணணும், கீழேயும் லைன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா டைரக்ஷன் வந்து மேலே இருக்கா கீழே இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து இந்த டைரக்ஷன்லையும் இருக்கலாம், இந்த டைரக்ஷன்லையும் இருக்கலாம். ஏன் மேலேயும் கீழேயும் நான் ட்ரா பண்ண சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைனமிக் கண்டிஷன், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 60 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டாட்டிக்கா. இப்போ ஸ்டாட்டிக் கண்டிஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாவே டிஃபால்ட்டாக இட் இஸ் இன் ஈக்விலிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னாவே டிஃபால்ட்டாக இந்த டயக்ராம் எண்ட் அப் வித் இனிஷியல் பாயிண்டா. ஓகேவா. ஸோ நீங்கள் டிராயிங் முடிக்கும் போது இனிஷியல் பாயிண்ட்டுக்கு அந்த டயக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்காக எனக்கு இந்த மேலே கீழே அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்கனாலும் உங்களுக்கு PS அப்படின்ற இனிஷியல் பாயிண்ட் இதுதான். அப்போ இங்கே தான் எண்ட் அப் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி எந்த டைரக்ஷனில் பாசிபிள் இருக்கோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா. ஸோ போக உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராப்ளம்ஸ் நிறைய போடும்போது ஓகே. இப்போதைக்கு டைரக்ஷன் வந்து மேலேயும் கீழே நான் போட்டிருக்கேன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்எஸ்க்கு நம்ம கிட்ட வெலாசிட்டி மேக்னிடியூட் கிடையாது. வெலாசிட்டி அப்படின்ற மேக்னிடியூட் டேட்டா நம்ம கிட்ட கிடையாது. பட் டைரக்ஷன் தெரியும். டைரக்ஷன் அப்படின்றது வெலாசிட்டி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னாவே போதும். ஓகே, ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலர் லைனா. ஸோ இந்த லைனை நீங்கள் அங்கே மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ பட் ஆர்ன்ற பாயிண்ட் நம்ம கிட்ட இருந்தால் தானே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. எனக்கு கியூ முன்னாடி இருந்தது. அதுக்கு அடுத்தது ஆரோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுக்கு மேக்னிடியூட் இல்லை, அதனால டைரக்ஷன் மட்டும் நோட் பண்ணிட்டேன். ஒன்று கீழே ஆர் இருக்கலாம், இல்லைன்னா மேலேயும் ஆர் இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல ஆர் இருக்கலாம். பட் எனக்கு மேக்னிடியூட் இல்லாதனால என்னால் ஆர் பாயிண்ட்டை நோட் பண்ண முடியாது. பட் ஆர்எஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஸ்டார்ட் வித் ஃபிக்ஸட் ஒன். ஸோ அப்போ நம்ம இனிஷியலாக பிலேருந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதை திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால ஃபிக்ஸட் பாயிண்ட் எஸ்லேருந்து ஆர் இந்த லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலரா அப்படின்ற இந்த லைன், தட் இஸ் டைரக்ஷனை நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை அப்படியே எடுத்துக்க போகிறேன். அதாவது இந்த பெர்பெண்டிகுலர் ஸ்பேஸை இதை பாருங்க. ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து எஸ், இதோ இங்கே இருக்குதா, இங்கே இருக்கு பாருங்க, எஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஒன்று இந்த சைடும் ட்ரா பண்ணலாம், அந்த சைடும் ட்ரா பண்ணலாம். ஏன்னா டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இந்த டைரக்ஷன்லையும் இருக்கலாம், இந்த டைரக்ஷன்லையும் இருக்கலாம். ஓகே, நான் ரேண்டமாக இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் போட்டேன். ஓகே, இப்போ பாருங்க இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படி தான் இருக்குது, க்ளோஸ் ஆகுது பாருங்க. இந்த சைடு தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுறது. ஸோ கண்டிப்பாக இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆக போகிறது கிடையாது. இந்த லைனும் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இன்டர்செக்ட் ஆகுனா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம். அப்போ இனிஷியலாக ப்ரீவியஸாக டிராயிங் வரையும் போது கியூஆரை இந்த டைரக்ஷனில் ட்ரா பண்ணியிருப்பீங்க. இப்போ எஸ்ஆர் அப்படின்றது இந்த டைரக்ஷனில் ட்ரா பண்ணியிருப்பீங்க. இதுதான் அந்த வெலாசிட்டிக்கான டைரக்ஷன். அதுக்கான மேக்னிடியூடு தான் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ இந்த லென்த்து. ஓகேவா? ஸோ இனிஷியலாக இந்த QR அப்படின்ற வெலாசிட்டி, தட் இஸ் QR, இது வந்து வெலாசிட்டி ஆஃப் RS. ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆஃப் QR அண்ட் வெலாசிட்டி ஆஃப் RS கீழே நோட் பண்ணுற மாதிரிங்க. ஓகே, ஸோ இதை மெஷர் பண்ணுங்க அப்படியே. 3.5, நியர்லி இட் இஸ் 3.5 சென்டிமீட்டரில் இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா 3.7 சென்டிமீட்டரில் இருக்கும். பட் இதை நம்ம வெலாசிட்டிக்கு மாற்றணும் அப்படின்னா எனக்கு இது இந்த ஃபேக்டர் தேவைப்படுது. ஜஸ்ட் மல்டிப்ளை பை 0.104 மல்டிப்ளை பை 0.104. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெலாசிட்டியாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ 3.5 இன்ட்டு 0.104, ஸோ 0.364 மீட்டர் பர் செகண்ட். அடுத்தது 3.7 இன்ட்டு 0.104, இது 0.3848 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அப்போ வெலாசிட்டி ஆஃப் QR அண்ட் வெலாசிட்டி ஆஃப் RS ரெண்டு டேட்டாவும் எடுத்தாச்சா? இப்போ ஓரளவு 80% ப்ராப்ளம் ஓவர். ஓகேவா? வெலாசிட்டி டயக்ராமும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசலரேஷன் டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசலரேஷன் டயக்ராம். ஸோ இதுவும் இதே ஸ்பேஸில் தான் நான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், acceleration diagram. ஸோ அசலரேஷன் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து PQ இருக்கு, அண்ட் தென் QR இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா RS அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PS அப்படின்ற இன்னொரு லிங்க்கும் இருக்கு. பட் இந்த லிங்க் அப்படின்றது ஃபிக்ஸட் அப்படின்றனால there is no motion. ஓகேவா? மோஷன் இல்லாதனால இதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, அப்போ 3 லிங்க்குக்கான டேட்டா மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இப்போ PQ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இதில் 2 அசலரேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உள்ள ரேடியல் ஃபோர்ஸா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸா.
சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸா, அதுதான் அப்படி நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஏஆர், இன்னொன்று வந்து என்னது ஏடி. ஏடி அப்படின்றது இந்த லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஏஆர் அப்படின்றது லிங்க்குக்கு பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு மீனிங்கும் சொல்லலாம். ஏடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டிக்கு பேரலாக இருக்கும். ஓகே, இப்படியும் சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ ஏஆர் ஏடி அப்படின்றது ஒவ்வொரு லிங்க்குக்கும் இண்டிவிஜுவலாகவே ஒரு ஏஆர் ஏடி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏஆர் ஏடி, ஏஆர் ஏடி. ஓகேவா? ஸோ இதோட ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இதுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசலரேஷன் ஆஃப் ஆர்எஸ். இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அசலரேஷன் ஆஃப் கியூஆர் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அசலரேஷன் ஆஃப் பிக்யூ அப்படின்ற டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏஆர், இது வந்து ஏடி. ஓகேவா? ஸோ பித்தாகரஸ் தியரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி தான். சரியா? ஸோ இப்போ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏஆர் ஏடி, AR is parallel to the link, AT is perpendicular to the link. ஸோ அப்போ டிராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஏஆர் ஸ்டார்ட் பண்ணணும், ஏடியில் முடிக்கணும். அதே மாதிரி ஏஆர் ஸ்டார்ட் பண்ணணும், ஏடியில் முடிக்கணும், ஏஆர் ஸ்டார்ட் பண்ணணும், ஏடியில் முடிக்கணும். அதாவது parallel and then perpendicular, parallel and then perpendicular, parallel and then perpendicular. ஸோ இந்த சின்டெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அசலரேஷன் டயக்ராமை நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? சரி, அசலரேஷன் டயக்ராமுக்கு என்ன கிவன் இன்புட், இந்த டிராயிங்கோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த வெலாசிட்டி டயக்ராம்லேருந்து வந்த அவுட்புட்டை தான் நம்ம இதுக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்குக்கு பிக்யூ, கியூஆர் அண்ட் ஆர்எஸ் போதும், பிஎஸ்க்கு தேவை கிடையாது. ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிக்யூ, QR and then RS. So first வந்து பார்த்தீங்க அப்படின்னா length. So PQ, QR அதோட lengthக்கு அதுக்கான velocity, இது ரெண்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண போறது AR. AR அப்படின்றது velocity square divided by length, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து AT. AT அப்படின்றது angular acceleration into length. ஸோ இந்த டேட்டா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாவே போதும். ஓகேவா? ஸோ இப்போ பிக்யூவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 62.5 mm. ஸோ இதை மீட்டரில் நீங்கள் நோட் பண்ணும்போது 0.0625 நோட் பண்ணுவீங்க. ஸோ கியூஆர் பார்த்தீங்கன்னா 175 mm டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா 0.175. ஆர்எஸ் 0.1125 எழுதலாம். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் பிக்யூ, வெலாசிட்டி ஆஃப் பிக்யூ என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம கொடுத்த இன்புட் டேட்டா 0.625, 0.625. நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் கியூஆர் அப்படின்றது லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது இருக்கு பாருங்க. வெலாசிட்டி ஆஃப் கியூஆரோட வேல்யூ 0.364. நெக்ஸ்ட் ஆர்எஸ் ஓட வேல்யூ அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன் 0.3848. ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ கேல்குலேட்டரை யூஸ் பண்ணுங்க. ஸோ வெலாசிட்டி ஸ்கொயர் 0.625 ஸ்கொயர் டிவைடட் பை 0.0625. ஸோ என்ன வருது பாருங்க, 6.25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் 0.364 ஸ்கொயர் டிவைடட் பை 0.175, 0.757. அடுத்து 0.3848 ஸ்கொயர் டிவைடட் பை 0.1125, 1.316. ஓகேவா? ஸோ இதுதான் ஏஆரோட வேல்யூ. ஸோ நல்லா பாருங்க, இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஏன் இது மாதிரி இருக்கு அப்படின்னா ரொட்டேஷனல் காம்பனன்ட்ல இப்போ இந்த டிராயிங் நீங்க பாத்தீங்கன்னா 4 bar மெக்கானிசத்துல இந்த லிங்க் மட்டும்தான் ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்கும். இந்த ஆர்எஸ் அப்படின்ற ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருக்க இந்த லிங்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆசிலேஷன் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃபோர் மோஷன் தான் கொடுக்கும். அதே மாதிரி கியூஆர் அப்படின்றதும் ஃபுல் ரொட்டேஷன்ல உங்களுக்கு ரொட்டேட் ஆக போறது கிடையாது. அப்போ ஃபுல்லா ரொட்டேட் ஆகிறது இந்த பிக்யூ அப்படின்ற இந்த கிராங்க் ரொட்டேஷன்
மட்டும்தான். ஸோ இது மாதிரி கிராங்க் ரொட்டேஷன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆர் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியல் அக்ஸலரேஷன் அதிகமாக இருக்கும், டான்ஜென்ஷியல் அக்ஸலரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், நெக்லிஜிபிள் அமௌண்ட்டா. ஸோ இதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே ஏஆரை கம்பேர் பண்ணும்போது இனிஷியலாக கிராங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டான்ஜென்ஷியல் அக்ஸலரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், நெக்லிஜிபிள் அமௌண்ட் அப்படின்றனால அதை டேக் இட் அஸ் 0. அந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கிறோம், 0ன்னு எடுத்துக்கிறோம். சம் கேஸ் கொஷின்ல இதை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இங்க எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்ல அப்படின்னா 0ன்னு நீங்க எடுத்துக்கிட்டா போதும். சரியா? சோ மத்த ரெண்டு வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கொஷின்ல அதுதான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ இப்போ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம எப்படி போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஸ்கேல் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். ஓகேவா? ஸோ இந்த தடவை ஸ்கேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ 6.25. இதை நல்ல தாராளமாக நீங்கள் ஒரு டேட்டாவை எடுத்துக்கங்க. ஒரு 8 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்துக்க போகிறேன் இந்த டேட்டாவை. ஏன் அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது மற்ற டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கனால நீங்கள் ரொம்ப கம்மியான டேட்டா எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணவே முடியாது. ஸோ அதனால ஸ்கேலோட வேல்யூ 8 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிறேன். அதாவது 6.25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இதுதான் அதோட யூனிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது 1 சென்டிமீட்டருக்கு நீங்க எடுத்துட்டு போகும்போது 6.25 டிவைடட் பை 8, ஸோ 0.78 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் உங்களோட ஸ்கேலிங். ஸோ அப்போ அந்த ஸ்கேலிங்கை நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேக்டரால எல்லா டேட்டாவையும் டிவைட் பண்ணீங்கன்னா சென்டிமீட்டரா மாறிடும். அதாவது 0.78 அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா 8 சென்டிமீட்டர் ஆகும். செகண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 0.757 டிவைடட் பை 0.78, 0.97. இட் இஸ் நியர்லி 1 சென்டிமீட்டர் தாராளமாக வரையலாம். 1.316 டிவைடட் பை 0.78 அப்படின்னா 1.687. ஓகே, 1.7க்கு நீங்க டிரா பண்ணலாம் சென்டிமீட்டர்ல. சரியா? ஸோ இதுதான் உங்களோட கிவன் டேட்டா. இதை வச்சு தான் அக்ஸலரேஷன் டயக்ராம் டிரா பண்ண போறீங்க. ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுங்க. AR80 and then AR80. AR is parallel to the link, AT is perpendicular to the link. Again, AR parallel to the link, AT is perpendicular to the link. Again, AR parallel to the link, AT is perpendicular to the link. Velocity diagramல லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலரா மட்டும்தான் velocity diagram இருக்கும். இதுல parallel perpendicular மாத்தி நம்ம டிரா பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங்க அகைன் ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சோ எப்படி டிரா பண்றது அப்படின்னு பார்ப்போம். சோ இதுக்கும் ஸ்பேஸ் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி இது வரைக்கும் பாத்தீங்களா, இதுதான் டான்ஜென்ஷியல் அக்ஸலரேஷன். வெலாசிட்டிக்கு பேரலலா இருக்கும் AT எப்பயுமே. சரியா? சோ அப்ப AT இந்த டைரக்ஷன் ஆகும். ஓகேவா? AR அப்படின்றது இன்வர்ட், உள் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து AR. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிராயிங் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ மேலே இருந்து இந்த டைரக்ஷனில் வர மாதிரி இருக்கும் AR. அண்ட் தென் பெர்பெண்டிகுலர் அப்படின்றதுனால AT அப்படின்றத நீங்கள் இப்படி ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். அதனால இந்த பாயிண்ட்டை நம்ம இனிஷியல் பாயிண்ட்டை நம்ம எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஜோனை. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ P dash and then S dash. ஓகேவா? அக்ஸலரேஷன் டயக்ராம்ன்றனால டேஷ் போட்டு நோட் பண்ணுறேன். P dash and S dash. ஓகேவா? ஸோ அப்போ பேரலல் கிராங்கோட இந்த லிங்கை பேரலா அந்த சைடு எடுத்துட்டு போனோம். ஸோ அதுக்கு எனக்கு இந்த ரோலர் ஸ்கேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு இந்த பாருங்க இப்படி எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக வரல. ஓகேவா? ஸோ நான் அதனால கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போகிறேன் பாருங்க. ஓகே, ஸோ எனக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோலர் ஸ்கேலை வச்சுட்டு என்னால் இந்த இடத்துல லைனை ப்ரொசீட் பண்ண முடியல. ஓகேவா? கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரோலர் ஸ்கேலை நான் தாராளமாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா. ஸோ இதுக்கும் ஆல்டர்னேட்டாக இன்னொரு வே இருக்குது. எப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் லைனை அந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட பெர்பெண்டிகுலர் லைனை பக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்க, இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். சும்மா ரஃப் டயக்ராம் தான். ஓகேவா? ஸோ இந்த லைன் பெர்பெண்டிகுலர்ல அந்த லைனை அப்படியே கொஞ்சம் இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த லைன் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இட் இஸ் பேரலல். கரெக்டா?
ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கை எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா, ஷிஃப்ட் பண்ண முடியும், அந்த லைனை பேரலாக எடுத்துகிட்டு வர முடியும். இந்த பாருங்கள். ஸோ இந்த லைன் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டேன் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் கூட. ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக அந்த இதுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு லைனை நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு இந்த லைன் வந்து பேரலாக இருக்கும், நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரியா, ஸோ பட் எனக்கு வந்து ஏஆர் இனிஷியலாக டேட்டா தெரியும் அப்படின்றனால, ஸோ இனிஷியலாக எனக்கு ஏஆரோட வேல்யூ தெரியும்னால 8 சென்டிமீட்டர் நான் நோட் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட்டை மேலேருந்து அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன் 8. ஸோ இங்கே வரைக்கும் வருது. ஸோ இந்த பாயிண்ட் தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஆர் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்ச உடனே ஏடி வரையணும். பட் ஏடி 0 அப்படின்றனால இது இந்த பாயிண்ட் இங்கே எண்டப் ஆயிடுது. ஓகேவா, ஸோ அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூல இருந்து அடுத்த பாயிண்ட் வந்து கியூ டேஷ். ஓகே, ஸோ அப்போ ஏஆர் அப்படின்றது தான் அதுக்கான ரிசல்டன்ட் வேல்யூவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர். ஸோ கியூஆருக்கும் அதே மாதிரி ஏஆர் வரையணும், ஏடி வரையணும். ஓகேவா, ஸோ ஏஆர் அப்படின்றது இந்த லைனுக்கு அப்படியே பேரலல், இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேரலாக நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இதை எடுத்துகிட்டு போக முடிஞ்சா எடுத்துகிட்டு போங்க. இது பாருங்க. ஸோ லைட்டாக இப்படி ஒரு லைன் போடுறேன். இது பாருங்க, இங்கே செட் பண்ணிக்கிறேன் அதுக்கு பேரலாக. ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே மூவ் பண்ணலாமா. இது பாருங்க. ஸோ ஈஸியாக இங்கேருந்து மூவ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதோட ஏஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்வர்ட் டைரக்ஷன், இந்த சைட் போகிற மாதிரி. ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அப்போ ஏஆர் அப்படின்றது டேட்டா எனக்கு தெரியும். ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் ஏஆர். ஸோ அப்போ இங்கேருந்து அந்த 1 சென்டிமீட்டருக்கு அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்டா, ஸோ இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு நான் நோட் பண்ணுறேன். இது வந்து ஏஆர். ஓகே, ஸோ ஏடி அப்படின்றது இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த லிங்க். ஏடின்றது பெர்பெண்டிகுலர் டு த லிங்க். பட் எனக்கு வந்து டேட்டா தெரியாது, ஏடியோட லென்த் தெரியாது, பட் டைரக்ஷன் தெரியும். ஸோ டைரக்ஷன் அப்படின்றது இந்த லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலர், இந்த லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதில் ஸோ இங்கே இருக்க இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா, ஸோ இந்த லைனை ஏதாவது ஒரு ஸ்கேலில் மேட்ச் பண்ணுங்க. அந்த ஸ்கேலோட பெரிய லைனில் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இந்த பாருங்க. ஸோ ஏதாவது ஒரு லைனில் அந்த லைனை மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் பெர்பெண்டிகுலர். ஸோ இங்கேருந்து அந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த ஏடி லைன். பட் எண்டப் ஆகல, அதாவது எண்டப் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பாயிண்ட்ல எண்டப் ஆகணும். பட் ஏடியோட மேக்னிடியூட் தெரியாதனால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஃபர்தரா நீங்க வந்து டிராயிங்கை ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ப்ரீவியஸா நம்ம வெலாசிட்டி யூஸ் பண்ற அதே டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து அகைன் நம்ம போக போறோம். ஓகேவா, அப்ப ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து எஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர். ஓகேவா, ஸோ எஸ்ஆர் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்களா. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஆரோட வேல்யூ நீங்க டிரா பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏஆரோட வேல்யூ இங்க இருந்து நீங்க டிரா பண்ணணும் அப்படின்னா ஏஆரோட லைன் இங்க இருந்து டிரா பண்ணோம் அப்படின்னா இன்வர்டா ஏஆர் இந்த டைரக்ஷன்லயாவும், ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஏடி இருக்கும். அப்ப இந்த லைனை நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகேவா, ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து ஏஆரோட வேல்யூ. ஸோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. பாருங்க, ஸோ மேல இருந்து ஒரு சின்ன லைன் போட்டா போதும். ஏஆரோட வேல்யூ எனக்கு தெரியும். ஏஆரோட வேல்யூனா 1.687 1.687. அப்போ 1.687க்கு அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. 1.68 68ன்றது 7 நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் ஒய்ன்னு நான் நோட் பண்றேன். தட் இஸ் ஏஆர். ஓகே, ஸோ இந்த லைனு ஏஆரோட லென்த். ஸோ இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன். ஓகேவா, ஸோ தட் இஸ் டைரக்ஷன். ஏடியோட டைரக்ஷன் எனக்கு தெரியும், பட் மேக்னிடியூட் தெரியாதனால ஜஸ்ட் டைரக்ஷனை மட்டும் நான் டிரா பண்ண போறேன். பாருங்க,
இந்த சைடு. ஏன் இந்த சைடு டிரா பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சைடு ஒரு 80 இருக்கு எண்ட் அப் ஆகாம. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணறதுக்கு நான் இந்த சைடு லைனை டிரா பண்றேன். அப்ப ரெண்டும் மேட்ச் ஆகிற இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆர்னு ரெஃபர் பண்றோம். தட் இஸ் ஆர் டேஷ். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கியூ டேஷ் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா. இப்போ கியூ டேஷ்ல இருந்து ஆர் டேஷுக்கு நல்லா திக்கா ஒரு பாயிண்ட் போடுங்க. ஓகே, அண்ட் தென் ஆர் டேஷ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடுக்கு ஒரு லைன் நல்லா திக்கா போடுங்க. ஓகேவா. ஸோ இந்த லைன் அப்படின்றது அசலரேஷன் ஆஃப் ஆர்எஸ், இந்த லைன் அப்படின்றது அசலரேஷன் ஆஃப் கியூஆர். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதோட ரிசல்டன், அதாவது இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும் ஏஆர் ஏடி. இந்த ட்ரையாங்கிளை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்க இருக்க ட்ரையாங்கிள் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது வந்து ஏடி. ஸோ இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணீங்கன்னா ஏஆர்எஸ், இட் இஸ் லீனியர் அசலரேஷன் கிடைக்கும். பட் எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல அது கேட்கல. ஓகே, ஸோ எனக்கு தேவையானது இந்த ஏடியோட வேல்யூ, இதுல இருக்க ஏடி வேல்யூ, அதாவது ஏடி ஆஃப் கியூஆர், ஏடி ஆஃப் ஆர்எஸ். இங்க இருக்கிறது ஏடி ஆர்எஸ்க்கானது, இங்க இருக்க ஏடி கியூஆருக்கானது. இந்த டேட்டா தான் எனக்கு தேவை. இப்ப ஸோ இது கால்குலேட்டர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஏடியோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5.3 சென்டிமீட்டர், 5.3 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு சாரி டிராயிங்ல தெரியலன்னு நினைக்கிறேன், நான் இங்க நோட் பண்றேன் பாருங்க. ஏடி கியூஆர், ஏடி ஆர்எஸ், இது வந்து 5.3 சென்டிமீட்டர். இது 7.7, இது வந்து 7.7 சென்டிமீட்டர். ஸோ அகைன் இதை நம்ம டேட்டாவை மாற்றணும், மல்டிப்ளை பை ஸ்பேஸ் டயக்ராம். நான் இங்க ஸ்கேல் நோட் பண்ணல பாத்தீங்களா, ஸ்கேல்ல நோட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸ்கேல் என்ன, 0.78, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.78 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸ்கேல் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க, சரியா. அப்ப இதுதான் உங்களோட ஃபேக்டர். இதால நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 0.78 இன்டூ 0.78. ஓகேவா. ஸோ இப்போ 0.78 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஏடியோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். 5.3 இன்டூ 0.78 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் 4.1. அதாவது இங்க இருக்க ஏடி வேல்யூ 4.1. அதே மாதிரி இங்க 7.7 இன்டூ 0.78 6.006. ஓகே, ஸோ அப்போ ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எனக்கு கேட்ட கொஸ்டின் வந்து ஆங்குலர் அசலரேஷன், ஆங்குலர் அசலரேஷன் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி ரெண்டு கொஸ்டின் தான். ஸோ ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. டு ஃபைண்ட்ல கேட்ட இதுக்கு ஃபார்முலா எழுதுறேன். ஒமேகா ஆஃப் ஆர், ஓகேவா, கேட்டது ஒமேகா கியூஆர், ஒமேகா ஆர்எஸ், ஒமேகா கியூஆர், ஒமேகா ஆர்எஸ். அதே மாதிரி இப்ப வந்து கேட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஆல்பா, தட் இஸ் ஆங்குலர் அசலரேஷன், ஆங்குலர் அசலரேஷன், ஆல்பா கியூஆர் அண்ட் ஆல்பா ஆர்எஸ். ஸோ இதுக்கான வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வெலாசிட்டி ஆஃப் கியூஆர் டிவைடட் பை கியூஆர் லென்த் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இது வெலாசிட்டி ஆஃப் ஆர்எஸ் டிவைடட் பை ஆர்எஸ் ஓட வேல்யூ டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆல்பா அப்படின்றது இங்க இருக்கு பாருங்க. அப்ப ஏடி தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்டூ லென்த். அப்ப ஆல்பான்றது ஏடி டிவைடட் பை லென்த் தானே. ஓகே, ஸோ ஏடியோட வேல்யூ இருக்கு, ரெண்டு டேட்டாவும் இருக்கு. அப்ப ஏடி ஆஃப் கியூஆர் டிவைடட் பை கியூஆர் லென்த். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏடி ஆர்எஸ் டிவைடட் பை ஆர்எஸ் ஓட லென்த். ஸோ இதோட வேல்யூ நீங்க போட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டிஃபால்ட்டா இதோட ரிசல்ட்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பை கால்குலேட்டர். ஓகேவா. ஸோ கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ப்ரீவியஸா நம்ம விக்யூஆர் விஆர்எஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபைனல் ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருங்க. சரியா. ஸோ இவ்வளவுதான் வெலாசிட்டி அண்ட் அசலரேஷன் டயக்ராம்.
ஸோ கண்டிப்பாக இது வந்து இனிஷியலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றனால உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 hour எனக்கு டைம் எடுத்துக்கும். பட் நீங்கள் போடும்போது ½ an hourல இதை சீக்கிரமாக எந்த அளவுக்கு சீக்கிரமாக போட முடியுமோ அதை ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? 4 bar மெக்கானிசம் அப்படின்றது ஒரு ½ an hourல சால்வ் பண்ணுற ஒரு நார்மல் வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன் டயக்ராம் தான். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.